ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஆர்டர், தி சைலண்ட் எர்த்குவைக் இன் இந்தியன் டெமோக்ரஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணிங்க, ஒரு மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அது வந்து டிஸப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. இது வந்து பை மிஸ்டேக்னாலேயோ இல்லை பை ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை, இது தெரிஞ்சே நடந்த ஒரு விஷயம். அதாவது வந்து நேஷனல் வைட் ஆர்டர் கால்டு எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க மூலியமா டைரக்டா வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஒன்ஸ் அம்பேத்கர் வாண்ட், அதாவது வந்து ஓட் இஸ் தி பவர்ஃபுல் வெப்பன், யூஸ் இட் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து அம்பேத்கர் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்த ஓட்டுன்றது வந்து நம்மளுடைய சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை வந்து இந்த ஓட்டு மூலியமா வச்சு நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அம்பேத்கர் சொன்னது. அதனால வந்து இந்த எஸ்ஐஆர் ஆக்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு நம்ம இந்தியனுடைய டெமோக்ரஸில. இது ஏன் கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு? இதோட ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்றாங்க, ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்க? லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங் இன் திஸ் வீடியோ. வாட் இஸ் எஸ்ஐஆர்? அதாவது எஸ்ஐஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இன் சிம்பிள் வேர்ட்ஸா என்னன்னு சொல்லணும்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வச்சு டோர் டு டோர் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது தான் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கும்ல, அதுக்கும் இப்போ நீங்க இந்த ஃபில் பண்ணி தர இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லயுமே சேமான டீடைல்ஸ் இருக்கா? அதாவது வந்து நேம்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே சேமா இருக்கா? இல்ல அதில எதனா டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஓட்ட வந்து டெலீட் பண்றது தான் அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து. இதுதான் வந்து எஸ்ஐஆர். அண்ட் இது வந்து இதோடைய அப்ஜெக்டிவா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸை வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து டெலீட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றது. பட் இதோட ஆப்போசிஷன் பார்ட்டி என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்ல, ரியல் ஓட்டர்ஸே வந்து நீங்க இத வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்ற மாரி ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த எஸ்ஐஆர் ஆர்டர் வந்து ஏன் கான்ட்ரவர்ஷியல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோடிக்கணக்கான ஓட்டர்ஸ் வந்து நம்ம இந்தியால இருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு 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 மேசிவ் ஆர்டர்ல வந்து இது எல்லாத்தையுமே எப்படி வந்து வெரிஃபை பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து இது கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அடுத்தது நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுல வந்து ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் ரெக்கார்ட், அதாவது இப்ப நீங்க சப்மிட் பண்ணியிருக்க ரெக்கார்டும் உங்களுடைய ஐடென்டிட்டியா ஒரு ரெக்கார்ட் குடுத்திருப்பீங்க. அதாவது ஒரு ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், ஒரு ஆதார் கார்டா இருக்கட்டும் சரி, இது வந்து மேட்ச் ஆகலன்னா, யூ வில் பி மார்க்ட் அஸ் அன்வெரிஃபைட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது வந்து உங்களால ஓட்டு போட முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது நீங்க அத ஒரு வேள மிஸ் பண்ணிடுறீங்க. அதாவது ஏதாவது ஒரு ஈவென்ட்னால நீங்க வெளில இருக்கீங்க. அத நீங்க அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, திருப்பியும் வந்து யூ வில் மார்க்ட் அஸ் அன்வெரிஃபைடு தான். அண்ட் இதுலருந்து நீங்க மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கோ, இல்ல ஹவுஸ் வந்து காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கோ போயிருந்தீங்கனாலும், இந்த வெரிஃபிகேஷன நீங்க மிஸ் பண்ணீங்கனாலுமே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க நேம் வந்து எடுத்துருவாங்க அப்படின்றது தான். இதனால தான் வந்து இந்த இந்த எஸ்ஐஆர் ஆர்டர் வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. சரி, ஓகே, இது வந்து எஸ்ஐஆர் ஆர்டர் தானே, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது எந்த வகையில நம்மள அஃபெக்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ ஸ்டூடண்ட் லிவிங் இன் ஹாஸ்டல் அப்படின்னும்போது, உங்களால இந்த வெரிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்களுடைய ஓட் வந்து நீக்கப்படும். அண்ட் வந்து மைக்ரேட் ஆகி வேற சிட்டிக்கு போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுடைய ஓட் வந்து நீக்கப்படும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எல்டர்லி ஒன், அதாவது ரொம்ப வயசானவங்க வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே உங்களுடைய ஓட் வந்து நீக்கப்படும். அண்ட் நெறைய பேருக்கு வந்து இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியல. இந்த எஸ்ஐஆர் ஆர்டர் என்னன்னு தெரியல. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலனாலுமே அவங்களுடைய ஓட்டுமே வந்து நீக்கப்படும். அதாவது வந்து இந்த ஓட் டெலீட் ஆவறதுன்றது வந்து ஒரு நம்மளுடைய வாய்ஸ சைலன்ஸ் பண்ற ஒரு டூலா தான் காணப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டில ஒருத்தவங்களுடைய வாய்ஸ் சைலன்ட் ஆகப்படுச்சுன்னா, அது எப்படி ஒரு டெமோக்ரசி கண்ட்ரியா மாறும்? ஆஸ் ஒன்ஸ் அம்பேத்கர் சைடு அதேதான். அதாவது வந்து ஓட்டுன்றது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அது வந்து நம்ம ஃப்ரீடம் வந்து புரொடெக்ட் பண்ற ஒரு விஷயம். அந்த விஷயமே நம்ம கிட்ட இருந்து பறி போகுதுன்னா, அப்ப எப்படி இது ஒரு டெமோக்ரசியா கண்ட்ரியா மாறும்? அப்படின்றதுல வந்து இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி விஷயமா வந்து எல்லாராலயும் பேசப்படுது. அண்ட் ஓகே, இது எல்லாமே நடந்துச்சு. எஸ்ஐஆர் ஆர்டர் வந்துருச்சு. இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் நடக்குது. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சைலன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டைம் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு அலர்ட்டா இருக்கக்கூடிய டைம். ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு ஒரு வெரிஃபிகேஷன மிஸ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் எலக்ஷன்ல வந்து நம்மளால வோட் பண்ண முடியாம கூட போலாம். சரி, ஓகே, ஓட் வந்து டெலீட் ஆகக்கூடாது. நம்ம ஓட் வந்து லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செக் யுவர் நேம் இன் தி வோட்டர் லிஸ்ட். அதாவது வோட்டர் லிஸ்ட் வரும்போது உங்க நேம் அத கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியா வச்சுங்க. அண்ட் ரெஸ்பாண்ட் டூ பிஎல்ஓ விசிட்ஸ். அதாவது வந்து பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து விசிட் பண்ணும்போது, அந்த விசிட்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரியாத ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து இத சர்க்குலேட் பண்ணுங்க. அண்ட் பி அவேர்னஸ். அது ஒண்ணு தான் வந்து இதுல நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அவேர்னஸா இருந்தா, அந்த நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, உங்க வோட் வந்து இதுலருந்து அதாவது ரிஜெக்ட் பண்ணப்படாது.
நல்லா பார்த்துங்க. இதுல வந்து நம்ம அவேர்னஸா இல்லாம, இதுக்கு வந்து நம்ம ஆக்ட் பண்ணாம, அதாவது பிஎல்ஓ விசிட் வரும்போதோ, நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்தோம்னா, நெக்ஸ்ட் எலக்ஷன்ல கம்பல்சரி நம்மளுடைய ஓட்ட வந்து பதிவு பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படும். நீங்க சொல்லுங்க, இந்த எஸ்ஐஆர் ஆர்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா யூஸ் பண்றாங்களா? இல்ல உண்மையாலே வந்து டூப்ளிகேட் வோட்டர்ஸ வந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஒரு கிளீன் டெமோக்ரஸியா இந்த எலக்ஷன வந்து கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் தான் இந்த எஸ்ஐஆர்ன்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வந்து எல்லாருமே அவேர்னஸா இருந்து விசிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணி அவங்க ஓட்ட வந்து சேவ் பண்ணீங்க. தேங்க் யூ.